சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சக்திஸ்ரீங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 1 வருஷமா அவங்க அம்மாவுக்கு யூரின் போன இடத்துல சதை வளர்ந்து வட்டமா இருக்குதாமா. அது என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம கை வைத்தியம் எல்லாம் பார்க்க கூடாதுப்பா. வேற வேற ஏதோ பிரச்சனைகள் உலகத்துல வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை தாமதப்படுத்தாம நீங்க போய் அலோபதி டாக்டர்கிட்ட காட்டி அது என்ன ஏதுன்னு பார்த்து சடார்னு அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருங்கப்பா. ஹேமலதா ராம்குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஃபேட்டி யூட்ரஸ் இருக்காமா, என்ன செய்யன்னு கேட்குறாங்க. ஃபேட்டி யூட்ரஸ் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும்ப்பா. இவங்க என்ன செய்யணும், அடிக்கடி இந்த கொள்ளு சேர்த்துக்கறணும்ப்பா. கொள்ளு ரசம், கொள்ளு குழம்பு, கொள்ளு சட்னி, கொள்ளு சுண்டல், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபேட்டி இது குறையும். ரெண்டாவது முருங்கைக்கீரையை அவங்க அடிக்கடி சூப் வச்சு சாப்பிடணும்ப்பா. இந்த கொள்ளு விஷயமா பூரா நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நீங்க அதை தெரியாட்டி தெரிஞ்சா செஞ்சுக்கோங்க, தெரியலன்னா யூடியூப்பை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்கப்பா. பிரியா அப்படிங்கிறவங்க ட்வின்ஸ் பாய் பிறக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, டிப்ஸ் சொல்லுங்கன்றாங்க. ட்வின்ஸ் பாய் பிறக்கிறதுக்கெல்லாம் நம்ம அது சொல்ல முடியாதுப்பா. அது இந்த அலோபதியில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, செயற்கை முறையில கத்தரிக்க வைக்கிறது, அதனாலதான் முடியும். நம்ம சாதாரணமா இதெல்லாம் கடவுளோட செயல்பா, நம்மளால ஒண்ணு முடியாது. தமிமா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மாதவிடாய் சரி செய்யற கஷாயம் நான் ஒண்ணு போட்டிருக்கேன், அதை சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா, ஆனா நான் இந்த வெள்ளத்தை போட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு 1 ஸ்பூன்னா நீங்க 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரெண்டாவது நீங்க கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கிட்டு காய்கறி இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்குவாங்க. கார்போஹைட்ரேட்னா சாதத்தை குறைச்சிக்கோங்க. காய்கறி எல்லாம் வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா, பருப்பு சுண்டல் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா சாதம் குறைஞ்சு போயிடும். அப்ப அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். நாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பையனுக்கு எப்பவுமே கைகாலெல்லாம் வேர்த்து ஈரமா இருக்குமா, அது நல்லதான்னு கேட்டிருக்காங்க. அது நல்லது இல்லப்பா. அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்தா தான் அந்த மாதிரி வேர்க்கும். சின்ன பையனுக்கே இப்படி வந்தா என்ன பண்றது? அவனுக்கு யோகா தியானம் அந்த மாதிரி இந்த செய்யற இடத்துக்கெல்லாம் சேர்த்து விடுங்க. அங்க போய் அவங்க மனசை ஒரு கட்டுப்பாடா வச்சுக்கிறட்டும். வச்சா கொஞ்சம் அந்த ஹைப்பர் டென்ஷன் குறையும். அவனுக்கு கார முடிப்பு ரொம்ப கொடுக்காதீங்க, கம்மியாவே கொடுங்க. கூலான இடத்துல வச்சுக்கோங்க. குமாருங்கிறவர் கேட்டிருக்காரு, வெறும் வயிறா இருக்கும்போது இறைச்சல் ஏற்படுது, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. வெறும் வயிற்றுலப்பா ரொம்ப நேரம் வெறும் வயிறா இருந்துச்சுன்னா அதுல போய் காத்து கேஸ் போய் இறங்கிக்கிறோம். அது அப்படி இப்படி நகர்ந்துக்கிட்டு அது நம்மளுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்துல தான் இருக்கும், டெய்லி எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. எதுக்கும் நீங்க காலையில எந்திரிச்சோன்னா பழு தேய்ச்சிட்டு தண்ணீர் குடிச்சிருங்க. அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. அந்த கேஸ் அந்த வெட்ட இடத்துல காத்து போய் நின்னுக்கிறதா, அந்த காத்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அந்த குடல்ல போயிட்டு வரும்போது அந்த இறைச்சல் கேட்கறது. அதனால அடிக்கடி தண்ணி குடிங்கப்பா. அனிதா சாந்தகுமார் கேட்டிருக்காங்க, ஆலி விதைய ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. சாப்பிடலாம், ஆனா இதே வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, இதுவும் சேர்த்துக்கலாம். ஆனா வெயிட் லாஸுக்கு நான் இந்த இதெல்லாம் கஷாயம் அது இதுன்னு யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க வெயிட் லாஸை குறைச்சிக்கோங்க. ரெண்டாவது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. சாப்பாட்டை சமைச்ச சாப்பாடை 3 நேரம் சாப்பிடாம ஏதாவது ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவெல்லாம் நான் யூடியூப்ல நிறைய போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் இதுக்குதான்ப்பா தேவை. எண்ணெய் பலகாரங்களாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. அனிதா சாந்தகுமார் கேட்டிருக்காங்கப்பா, சகல நோய்க்கான பொடியை சாப்பிட்டா இர்ரெகுலருக்கான அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதுல, அதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படாத சகல நோய்க்கு அது சாப்பிடலாம், சரியாகும். இருந்தாலும் நான் அதுக்குன்னு இர்ரெகுலருக்குன்னு தனியா ஒரு கஷாயம் போட்டிருக்கேப்பா, அதை பார்த்து நீங்க யூடியூப்ல பார்த்து நீங்க போட்டு சரி பண்ணிக்கோங்கப்பா. சைக் அப்துல்லாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மலச்சிக்கல் பொடிய சுகர் பேஷண்ட் ரெகுலரா யூஸ் பண்ணலாமான்னு. எதுவுமேப்பா மருந்தெல்லாம் ஒரு 3 நாளைக்கு தான்ப்பா. மலச்சிக்கல் பொடி யூஸ் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்தில் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஒரு 3 நாளைக்கு கூட யூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபைபர் உள்ள காய்கறிகள் பழங்கள், நார்ச்சத்து உள்ள காய்கறி பழங்களை சேர்த்துக்கிட்டு பயிர்கள்லாம் சுண்டல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இந்த வழியில தண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க
இப்போ லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இருக்கணும்னா அது நல்லது இல்லைப்பா. ஏதோ முடியலை சிக்கலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப இதே ஜோலியாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் வேணால் அளவை வேணால் குறைச்சிக்கலாம்ப்பா. குறைச்சிக்கிட்டு நம்ம இயற்கை முறையில் நம்ம மலம் கழிக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும். நான் வெயிட் கெயினுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கேன்ப்பா. அதை பார்த்துட்டு ஜோதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பச்சை வேர்க்கலையை சாப்பிட்டா வயிறு வலிக்காதான்னு. வலிக்காதுப்பா. நம்ம வேக வச்ச கடலை இவ்வளவு சாப்பிட்றதுக்கு பச்சை வேர்க்கலை இவ்வளவு இருந்தால் போதும். அதை வாயில் போட்டு நல்லா மென்று நல்லா கூழாக ஆக்கி தனியாக ஆக்கி நம்ம முழுங்கிட்டோம்னா அந்த சத்து உடம்புல உயிர் சத்து அப்படியே உடம்புல போய் சேரும். அதை வேக வச்சு அந்த உயிரை கொன்று அதில் இருக்க உயிர் சத்தை கொன்னுட்டு இவ்வளவு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். பச்சை வேர்க்கலை இப்போ எதுவுமே பச்சையாக மேக்சிமம் சாப்பிட்றது நல்லது. பச்சை வேர்க்கலையை ஊற வச்சு தான் நம்ம போடுறோம். நல்லா அரைச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சமாக சாப்பிடணும், வயிறெல்லாம் வலிக்காதுப்பா. ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பிரஸ்ட் இன்க்ரீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு. நீங்கள் நல்லா கொழுப்பு சத்துள்ளது பால், நெய், முட்டை, மட்டன் இப்படி சாப்பிடுங்கப்பா, சரியா போகணும். லாவண்யாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆளி விதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது. ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லா வகையிலையும் நல்லது. ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் முடிஞ்ச அளவு சேர்த்துக்கலாம்ப்பா. அஞ்சலிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கருமுட்டை வளர என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருமுட்டை வளரனா நம்ம வாழ்க்கை ஸ்டைலவே மாற்றணும்ப்பா. எப்படின்னா நீங்கள் கரெக்டாக எந்திரிக்கணும், கரெக்டாக குளிக்கணும், வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். டெய்லி கருவேப்பிலைய ஒரு 20 கருவேப்பிலையும் ஒரு 4 பேரிச்சம்பழத்தையும் காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல நல்லா மென்று அரைச்சி சாப்பிடணும்ப்பா. இந்த கருவேப்பிலையே உங்களுக்கு முக்கியமாக போதும்ப்பா. கருவேப்பிலையும் இந்த பேரிச்சம்பழம் இதை சாப்பிட்டுட்டு முருங்கைக்கீரை நல்லா காய்கறியை சத்துள்ள சாப்பாடுகளை சாப்பிடுங்க. கரு நல்லா வளர்த்துரும், கருமுட்டை நல்லா வளரும், உங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் அந்த மாதிரி கருவேப்பிலை பேரிச்சம்பழம் மறந்துடாதீங்க. காய்கறி பழங்கள் நல்லா சத்துமாக சாப்பிடுங்க. வெளியெல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. காரம் புளிப்பாக குறைச்சிக்கோங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க. பானுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கசகசா லேகியத்துக்கு 2 ஜாதிக்காய் போதுமானு கேட்டிருக்காங்க. போதும், ஆனால் நீங்கள் லேகியமாக செய்ய வேணாம்ப்பா. பொடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. பொடியாக செஞ்சு எல்லாத்தையுமே பொடி பண்ணி கருப்பட்டியெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. காலையில் 1 ஸ்பூனு, சாயங்காலம் 1 ஸ்பூனு தேன்லையோ நெய்யிலையோ கலந்து சாப்பிட்டுக்கோங்க. நாள் செல்வம்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பேபிக்கு அந்த ஆளி விதை ராகி கஞ்சி போட்டிருக்கேன் யூடியூப்ல, அதை கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. கொடுக்கலாம்ப்பா. ஜெலிலா ரியாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வருவார், அதுக்கு மேலே இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்புறமேல் சாப்பாடு சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்லாம்ப்பா, 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம். வந்தோடனே மருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து சாப்பாடு சாப்பிட்லாம். கூடலாமான்னு கேட்டிருக்காங்க. கூடலாம்ப்பா, அதனால ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.